இந்தியா கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான வார்ஷிப்ஸ் இருக்கு. அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் விசாகப்பட்டினம் கிளாஸ். இந்த கிளாஸுக்கு கீழே 3 வார்ஷிப்பை பில்ட் பண்றோம். இந்த வார்ஷிப் எல்லாமே ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டெக்னாலஜியை கொண்டு இருக்கு. என்னதான் இந்த வார்ஷிப் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதங்களை கொண்டு இருந்தாலும் இதே அளவுக்கு காஸ்ட்டும் வெயிட்டும் இருக்கக்கூடிய மித்த வார்ஷிப்பு கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான அளவுக்கு ஏவுகணைகளை தான் எடுத்துட்டு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்காவோட ஆர்லிபர்க் டெஸ்ட்ராயரால கிட்டத்தட்ட 90 ஏவுகணைகளை எடுத்துட்டு போக முடியும். ஆனா இதே இது நம்மளோட விசாகப்பட்டினம் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் வார்ஃபேருக்கு 16 விஎல்எஸும் ஆன்டி ஏர் வார்ஃபேருக்கு 32 விஎல்எஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்மளோட காம்படிட்டர்ஸான சீனாவை கம்பேர் பண்ணுறப்பையோ இல்லை அப்படின்னா அமெரிக்காவை கம்பேர் பண்ணுறப்பையோ ஏன் இந்தியாவோட போர்க்கப்பல்களில் கம்மியான ஏவுகணைகள் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்த வார்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் எத்தனை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது அந்தந்த நாட்டோட கடற்படைக்கு ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இப்போ அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 90 விஎல்எஸை வச்சுருப்பாங்க. 90க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் அந்த கப்பல்கள் எடுத்துகிட்டு போகும். இந்த அளவுக்கான ஒரு வடிவமைப்புக்கு முக்கியமான காரணமே அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றது உலகம் முழுக்க அவங்களோட நேவியை ஆப்ரேட் பண்ணுறது தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மிடில் ஈஸ்ட்டில் இப்போ ஹவுத்தீஸ் கூட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இந்த ஹவுத்தீஸ் கூட பிரச்சனை பண்ணுறப்ப அமெரிக்கா அவங்களோட போர்ட்டு, அதாவது அமெரிக்கன் சாயில்ல இருந்து பல ஆயிரம் நாட்டிக்கல் மைல்ஸ் கடந்து வந்து மிடில் ஈஸ்ட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இத்தனாயிரம் கிலோமீட்டர் கடந்து வந்து சண்டை போடுறப்ப வார்ஃபேர் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஏவுகணைகள் தீந்துருச்சு அப்படின்னா அதை நிரப்புறது அப்படின்றது ஒரு லாஜிஸ்டிக்கல் நைட்மேர். அதாவது இவ்வளோ தூரம் தள்ளி ஏவுகணைகளை நிரப்புறது, தீர நிரப்புறது அப்படின்றது ஒரு இம்பாசிபிளான விஷயம். இதை கருத்தில் கொண்டு தான் அமெரிக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வார்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே பெருசாக பில்ட் பண்ணி அதில் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு ஏவுகணைகளை நிரப்பி கொண்டு போகிறாங்க. ஸோ ஒரு போர்க்கப்பல் எந்த சைஸில் இருக்கணும், எத்தனை ஏவுகணைகளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது அந்த போர்க்கப்பல் அதோட ஹோம் சாயில்ல இருந்து எத்தனை நாட்டிக்கல் மைல் தள்ளி ஆப்ரேட் பண்ண போகுதுன்றத முழுக்க நம்பியிருக்கு. அதனால தான் அமெரிக்க போர்க்கப்பல்கள் எல்லாமே உலகத்தில் இருக்கிற மித்த போர்க்கப்பல்களோட சைஸ்லையும் ஏவுகணைகளோட கெப்பாசிட்டிலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜாக இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீனர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களோட புதிய ரக டெஸ்ட்ராயர்ஸ் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட 90க்கும் மேலே விஎல்எஸ்எஸ் இருக்குது. அதற்கான முக்கியமான காரணமும் சிம்பிள், இதே தான். அவங்க சவுத் சைனா சீயை தாண்டி உலகத்தில் மித்த கடற்பகுதிக்குள்ளேயும் அவங்களோட ஆளுமையை நிரூபிக்கணும் அப்படின்னு காட்டுறாங்க. அப்படி காட்டணும்னா அவங்களுக்கு அதிகமான ஏவுகணைகளை எடுத்துகிட்டு போகக்கூடிய திறன் இருந்தாகணும். அதுதான் இந்த போர்க்கப்பல்கள் பெருசாகவும் அதிக ஏவுகணைகளும் கொண்டு போகிறதுக்கான முக்கியமான காரணமே. இப்போ அதே அப்படியே இந்தியா பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மொத்தம் 6 ஃப்ரண்ட் லைன் டெஸ்ட்ராயர்ஸ் இருக்குது. 6மே ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட். கொல்கத்தா கிளாஸில் 3 இருக்குது, விசாகப்பட்டினம் கிளாஸில் 3 இருக்குது. ப்ராஜெக்ட் 15A, ப்ராஜெக்ட் 15B. இப்போ இந்த 2 வார்ஷிப்பையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலையுமே கிட்டத்தட்ட 16 பிரம்மோஸ் எடுத்துகிட்டு போக முடியும், 32 பராக் ஆன்டி ஏர் மிசைல்ஸை எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்றத ஏன் நேவி முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா அதோட தரைப்பகுதியிலிருந்து 2000 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் தான் அதோட ஆளுமையை காட்டும். அதுக்கு மேலே அதோட ஆளுமையை காட்டுறதுக்கு இந்தியாவுக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்திய பெருங்கடல், அதாவது ஐஓஆர் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ரீஜியனுக்குள்ளே இவ்வளோ தூரம் தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டே இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு இத்தனை ஏவுகணைகள் இருந்தால் மட்டுமே போதும். இதுக்கு மேலே நம்ம ஏவுகணைகள் வச்சு ஒரு போர்க்கப்பலை கட்டலாம் தாராளமாக. ஆனால் அது நமக்கு காசை தான் விரயம் பண்ணுமே தவிர தேவையில்லாமல் அடிஷ்னலாக நம்ம இந்த பகுதிக்கு இவ்வளவு தூரம் எஃபோர்ட் போடணுன்ற அவசியம் இல்லை. அதனால தான் இந்திய போர்க்கப்பல்கள் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட்டாக என்னதான் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதோட சைஸும் கெப்பாசிட்டியும் அப்படின்றது கம்மியாக இருக்குது. இப்போ இதில் இன்னொரு விஷயமும் அடங்கியிருக்கு. அமெரிக்கா, சீனா மாதிரியான பொருளாதாரங்கள் அவங்க ஏகப்பட்ட தொகையை அவங்களோட கடற்படைக்கு செலவு பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்மளால் செலவு பண்ண முடியாது. வெறும் 16 விஎல்எஸை வச்சுக்கிட்டு நம்ம 16 பிரம்மோஸை நிரப்ப வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு பிரம்மோஸோட காஸ்ட் அப்படின்றது மில்லியன் கணக்கில் இருக்கும். அண்ட் இந்த பிரம்மோஸை உருவாக்கணும் அப்படின்றப்ப அதோட ப்ரொடக்ஷன் டைமும் அதிகம். இப்போது நம்மளோட 6 ஃப்ரண்ட் லைன் வார்ஷிப்பில் மட்டுமே எத்தனை பிரம்மோஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு கப்பலுக்கு 16 பிரம்மோஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா 6 கப்பலுக்கு இத்தனை பிரம்மோஸ் தேவைப்படுது. இதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளோட கப்பல்களில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கே நம்ம பல கோடி செலவு பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பிரம்மோஸ் அப்படின்றது இந்த 6 ஃப்ரண்ட் லைன் வார்ஷிப்பில் மட்டும் இல்லை, இதை தாண்டி இன்னும் நிறைய டெஸ்ட்ராயர்ஸ், பழைய டெஸ்ட்ராயர்ஸ்லாம் கூட பிரம்மோஸ் இருக்குது, சம்மரின்ஸில் கூட பிரம்மோஸ் இருக்குது, கோஸ்டல் பேட்டரி இருக்குது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான சில ஏர் பேசஸில் பிரம்மோஸ் பேட்டரிஸை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி நேவிக்கு ஏகப்பட்ட இடத்துல பிரம்மோஸ் ஏவுகணைகளை நிறுத்துறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்றப்ப
வெறுமனை இந்த குறிப்பிட்ட போர்க்கப்பல்களில் இருக்கிற விஎல்எஸை கூட்டி தான் அதை பண்ணணும் அப்படின்றது நேவிக்கு அவசியம் இல்லை. இதில் இன்னொரு தெளிவாக நான் சொல்லணும் அப்படின்னா சுகாய் Su-30 கூட நம்ம பிரம்மோஸ் ஏவுகணையை பொருத்த முடியும். இதன் மூலமாக 2000 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அந்த பொருளை நம்மளால் பிரம்மோஸ் ஏவுகணையை வச்சு அழிக்க முடியும். ஸோ நேவியோட ரெக்குவயர்மெண்ட்டான அந்த 2000 நாட்டிக்கல் மைல்ஸை வெறும் கப்பல் மூலமாக தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அந்தமான நிக்கோபாரில் கொண்டு போய் பிரம்மோஸ் பேட்டரி நிறுத்தலாம். இப்படி ஏகப்பட்ட வழிகள் மூலமாக சீப்பாக பிரம்மோஸ் ஏவுகணையை கொண்டு போய் நிறுத்த முடியும். அப்படின்றப்ப ஒரு வார்ஷிப்பில் 16க்கு மேலே அவங்க இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த தேவை இந்த இடத்துல இல்லை. அதனால தான் இந்திய போர்க்கப்பல்கள் அப்படின்றது எடையிலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதே மாதிரி ஃபயர் பவர்லையும் கம்மியாக இருக்குது. பட் மேக் நோ மிஸ்டேக், இந்த ஃபயர் பவர்லேருந்து எண்ணிக்கை தான் கம்மியாக இருக்கே தவிர இதில் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் மற்றும் இன்டர்செப்டார் அப்படின்றது ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட். பராக் 8 அப்படின்றது இஸ்ரேலும் இந்தியாவும் இணைந்து உருவாக்கின ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு. அது ஒரு மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஈஜிஸ் காம்பேட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, உலகத்தில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹூத்தியோட ட்ரோனு மற்றும் இன்டர்செப்டார் கூட அமெரிக்க போர்க்கப்பலை தொடலை. இந்த ஈஜிஸ் காம்பேட் சிஸ்டமால் பாதுகாக்கப்பட்ட அமெரிக்க போர்க்கப்பல், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஈஜிஸ் காம்பேட் சிஸ்டம் வச்சிருக்கிற ஒரு அமெரிக்க போர்க்கப்பலை தொட்டதே இல்லை. எத்தனையோ மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் ஏவி இருக்காங்க, இப்போ வரைக்கும் ஒன்று கூட தொட்டதில்லை. ஸோ ப்ராக்டிக்கலாக அதோட பவரை வந்து நிரூபிச்சிருச்சு ஈஜிஸ் காம்பேட் சிஸ்டம். இதற்கு இணையான ஒரு சிஸ்டம் தான் பராக் 8. இந்த பராக் 8 வந்து இஸ்ரேல் அவங்களோட போர்க்கப்பல்களில் பாதுகாப்புக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதே வான் பாதுகாப்பு அமைப்பை கொண்டு இஸ்ரேல் அவங்களோட நாட்டுக்கு எதிராக ஏவப்பட்ட ட்ரோன்ஸ் மிசைல்ஸை கூட தாக்கி அழிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு கேப்பபிளான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இது. ஸோ இதோட காஸ்ட் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப அதிகம். பிரம்மோஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா 70% மேலே இண்டிஜினியஸ் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்தியாவில் நம்ம அதை மேனுஃபேக்சர் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். ஆனால் இந்த பராக் 8 அப்படின்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இன்டர்செப்டார் ஏவுகணை. இந்த ஏவுகணையை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றத அஃபீஷியலாகவே DRDO சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நினச்சாலும் இந்த இன்டர்செப்டார்ஸை சரியான நேரத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளோட போர்க்கப்பல்களில் இணைக்க முடியாது. ஸோ இதெல்லாத்தையும் தான் நேவி கருத்தில் கொள்கிறாங்க. காஸ்ட் என்னன்னு பார்க்குறாங்க, நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்க்குறாங்க, அப்புறம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்னன்னு பார்க்குறாங்க. இவ்வளோ விஷயத்தையும் பார்த்து தான் கடற்படை ஓகே இத்தனை விஎல்எஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இப்போது மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இதே தான் ஃப்யூச்சராக இருக்க போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஃப்யூச்சரில் இந்தியா ஒரு புது வார்ஷிப் ஒன்று டிசைன் பண்ணி அதற்கான ஸ்கெட்சை சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஸ்கெட்சில் இதுக்கப்புறம் டிசைன் பண்ண போகிற வார்ஷிப்ஸ் எல்லாத்துலேயுமே 120 விஎல்எஸ் இருக்கும் அப்படின்றத காட்டுறாங்க. 120 விஎல்எஸ் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது இந்தியாவோட கடற்படை 2000 நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்ற அதோட IOR ரீஜியனை இன்னமும் கூட்ட போகுது. ஒரு ப்ளூ வாட்டர் நேவியை நோக்கி போகிறாங்க. இப்போது இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணலாம். ஓகே 120 விஎல்எஸை வந்து கப்பலில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா 120 பிரம்மோஸ் மிசைலை வைக்கணுமே, அது சாத்தியம் இல்லையே. நீ தானே சொன்ன காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வந்து அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னு. இந்த விஷயத்தில் தான் DRDO சீப்பான க்ரூஸ் மிசைல்ஸை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஆன்டி ஷிப் ரோலுக்கு நம்மள நிறைய பேருக்கு தெரியும் பிரம்மோஸை தாண்டி இன்னமும் சீப்பான மெத்தடில் சில ஏவுகணைகளை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையவே மிசைல்ஸை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க DRDO. அப்படி டெஸ்ட் பண்ணி அதில் பாஸ் ஆகிற ஒரு ஏவுகணையை அதிக எண்ணிக்கையில் இந்த 120 விஎல்எஸ் வச்சுருக்கிற போர்க்கப்பலில் இண்டெக்ட் பண்ணுவாங்க. பிரம்மோஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த க்ரூஸ் ஏவுகணைகள் பிரம்மோஸை கம்பேர் பண்ணுறப்ப 3 மடங்கு விலை கம்மியாக இருக்கும். ஸோ 120 விஎல்எஸில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் மேக்ஸிமம் ஒரு 20 பிரம்மோஸ் ஏவுகணைகள், மிச்சம் எல்லாத்துக்குமே இந்த க்ரூஸ் ஏவுகணைகளை தான் பொருத்துவாங்க. இந்த க்ரூஸ் ஏவுகணைகளை தாண்டி வேறு மாதிரியான ஏவுகணைகளையும் கண்டிப்பாக பொருத்துவாங்க. ஏன்னா இந்த 120 விஎல்எஸ்ஸுமே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனிவர்சல் விஎல்எஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் டிசைன் பண்ணுறாங்க. இப்போது விஎல்எஸ்னால் அது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் லான்ச் டியூபு. போர்க்கப்பலில் அந்த லான்ச் டியூப் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த டியூபுக்குள்ளே தான் ஏவுகணை இருக்கும், அது மூலமாக தான் லான்ச் ஆகும். இப்போ இந்த விஎல்எஸ் வந்து ஒவ்வொரு ஏவுகணைகளுக்கும் ஏற்ற மாதிரி சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்கும். இப்போ பிரம்மோஸை வைக்கிற விஎல்எஸில் நீங்கள் பிரம்மோஸை மட்டும்தான் வைக்க முடியும். பராக் 8 வைக்கிற விஎல்எஸில் நீங்கள் பராக் 8 மட்டும்தான் வைக்க முடியும். அதுதான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் ஃப்யூச்சரில் உருவாக்குற இந்த பெரிய வார்ஷிப்பில் இருக்கிற 120 விஎல்எஸில் நீங்கள் எங்கே வேணாலும் எதை வேணாலும் வைக்கலாம். ஸோ எந்த ஏவுகணையை வச்சாலும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டைமென்ஷனில்
அந்த விஎல்எஸ் வந்து மாறிக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட யூனிவர்சல் விஎல்எஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் ஃப்யூச்சரில் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வார்ஷிப்பில் நீங்கள் எத்தனை பிரம்மோஸை வேணாலும் வச்சுக்கலாம், எத்தனை நிர்பை க்ரூஸ் மிசைலை வேணாலும் வச்சுக்கலாம், எத்தனை ஆன்டிஷிப் மிசைலை வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை எத்தனை பராக்கைட்டை வேணாலும் வச்சுக்கலாம். ஒவ்வொரு மிஷினோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொறுத்திக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ மிடில் ஈஸ்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏர் வார்ஃபேர். ஹவுத்தீஸ் ஏவுகிற ஏவுகணைகளையும் ட்ரோனையும் தற்காத்து கொள்ளணும், அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ இந்த மிஷினுக்கு வந்து நம்ம இந்த 120 விஎல்எஸில் அதிகமான ஆன்டி ஏர் வார்ஃபேருக்கு தேவைப்படக்கூடிய இன்டர்செப்டார்ஸை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பிரம்மோஸோட எண்ணிக்கையும் நிர்பயோட எண்ணிக்கையவோ குறைச்சிக்கலாம். இல்லை ஒரு சர்ஃபேஸ் வார்ஃபேர் ரோல் இருக்குது அப்படின்றப்ப நம்ம ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேருக்கு தேவைப்படக்கூடிய ஏவுகணைகளை அதிகமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்படி வந்து நம்ம ஒரு மிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கான்ஃபிகரேஷனை மாற்றிக்க முடியும். இதுதான் ஃப்யூச்சரில் நம்ம உருவாக்கிட்டு இருக்கிற வார்ஷிப்பில் இருக்கிற முக்கியமான அப்டேட்டு. ஸோ ஒரு அடிப்படையில் நம்ம வெளியே இருந்து பார்க்குறப்ப என்னடா இது இத்தனை விஎல்எஸ் தான் இருக்குது, இதை வச்சுட்டு நம்ம சீனர்களோட சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க முடியாது. நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, நம்மளோட நிலப்பகுதிகள் என்ன, நம்மளோட ஜியோகிராஃபி என்ன, இந்த ஜியோகிராஃபியில் டிஃபென்சஸை எப்படி பொருத்த முடியும், எங்கெங்கே பொருத்த முடியுன்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு தான் நம்ம ஒரு முடிவுக்குள்ளே வர முடியும். அதை விட்டுட்டு வெறுமனை ஒரு வார்ஷிப் எடுத்து இப்படி வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்மளோட இந்தியன் வார்ஷிப்பை வச்சுட்டு இதில் இத்தனை விஎல்எஸ் இருக்குது, இதில் இத்தனை விஎல்எஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வெறும் படத்தை போட்டு நம்ம எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. ப்ராக்டிக்கலாக நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு நிறையவே விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தான் இந்த காணொலி மூலமாக நான் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறையவே தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிபி டிஃபென்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.